பொன்னேரி நகராட்சி கழிவு நீரை ஆரணி ஆற்றில் விடுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். மக்கள் கருத்து கேட்டு மாற்று திட்டம் உருவாக்க வேண்டும். இல்லையெனில் ஆரணி ஆற்றங்கரை இருபுறமும் உள்ள கிராமங்களில் கருப்பு கொடியேந்தி போராட இருப்பதாக அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கிராமப்புற மக்களின் உயிராதாரமான ஆரணி ஆற்றில் பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை மற்றும் மனித மலக்கழிவு நீர் கலக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பொன்னேரி டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட கிராமங்களையும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளை நிலங்களையும் பொட்டல் காடாக்கி சுற்றுச்சூழல் கேடு செய்ய வேண்டாம் எனவும் குடிநீர், விவசாயம், பல்லுயிர் பாதுகாப்பு, கால்நடை, இயற்கை வளம், நிலவளம், நிலத்தடி நீர் உள்ளிட்ட வாழ்வாதாரமான நதியை சாக்கடை ஆக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தி ஆலாடு, தேவாரஞ்சேரி, ஏறுசிவன், லட்சுமிபுரம், மத்திரவேடு, பெரும்பெடு, கம்மர்வார்பாளையம், அரவாக்கம், சோமஞ்சேரி, அந்தமனச்சேரி, காட்டூர், தத்தமஞ்சி, வஞ்சிவாக்கம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கோஷங்களை எழுப்பினர். ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் வினோத் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜா. அறிந்து ஒரு மாற்று திட்டத்தை உருவாக்குங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அனைத்து கிராமங்களிலும் இந்த இரு கரையில் இருக்கக்கூடிய ஆரணி ஆற்றின் இரு கரையில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே விவசாயிகளும் பொதுமக்களும் தங்கள் ஒவ்வொரு வீடுகளும் தங்கள் எதிர்ப்பு பதிவு செய்யும் விதமாக கருப்பு கொடியை ஏற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறார். நன்றி. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். விவசாயிகளை பாதுகாக்கும் ஆர்ப்பாட்டம், மக்களை பாதுகாக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மக்களை காக்கும் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தமிழக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பொன்னேரி நகரத்தை கண்டிக்கின்றோம். பொன்னேரி நகர ஆட்சியை கண்டிக்கின்றோம். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மாவட்ட கைவிடே 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 சாகர திட்டத்தை கைவிடே கைவிடே. கலக்காதே 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 கலக்காதே. மனத்தை ஆற்றில் கலக்காதே. விவசாயத்திற்கு ஆதாரம் மனித மனத்தை கலக்காதே. செத்து போகும் 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 செத்து போகும். ஆடு மாடு தண்ணி குடிச்சா ஆடு மாடு தண்ணி குடிச்சா ஆடு மாடு தண்ணி குடிச்சா ஆடு மாடு தண்ணி குடிச்சா செத்து போகும் செத்து போகும் செத்து போகும். ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக பொன்னேரி நகரத்திலே பொன்னேரி ஒட்டி ஓடுகின்ற ஆரணி ஆற்றில் பேரூராட்சி கூட ஒரு தகுதி இல்லாத இந்த பொன்னேரி நகரத்தை நகராட்சியாக மாற்றி அந்த நகராட்சியினுடைய திட்டங்களில் ஒன்றாக பாதாள சாக்கடை திட்டம் என்ற ஒன்றை பல நூறாண்டுகளாக இந்த மண்ணை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆரணி நதியிலே பொன்னேரி நகரத்தினுடைய பாதாள சாக்கடை கழிவு நீரை கலந்து விடுவதாக ஒரு திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்துவதாக நாங்கள் அறிய வருகிறோம். அதை கண்டித்து பொதுமக்கள் அத்தனை பேரும் அரசுக்கு முறையாக மனு செய்திருக்கிறார்கள். அது குறித்து தன்னெழுச்சியாக போராட்டம் நடத்துகிறார்கள். இருந்தாலும் கூட இந்த நகர மக்களுடைய நலனுக்காக ஒட்டுமொத்த சற்றேறக்குரிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுடைய வாழ்வாதாரங்களையும் இயற்கை வளத்தையும் விவசாயத்தையும் நிலத்தடி நீரையும் கெடுக்கின்ற வகையிலே இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் என்பது அதிர்ச்சிக்குரியதாக இருக்கிறது. நாங்கள் மக்களை, மனிதர்களை, இயற்கை வளத்தை, விவசாயத்தை நேசிக்கிற எண் போன்றவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆகவே சாதி மதங்களை கடந்து ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்கால வாழ்க்கை சூன்யமாக விடக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அரசுக்கு கோரிக்கை விடுகிற விதமாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த பாதாள சாக்கடை திட்டத்தை எக்காரணம் கொண்டும் இந்த
ஆரணி நதியிலே கலந்துவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும். அதற்கு மாற்று திட்டமாக தத்தமஞ்சி தாண்டி அந்த பகுதியிலே கடலோரத்திலே அல்லது அதானி துறைமுகத்தை ஒட்டி அதை கொண்டு போய் இணைத்து செய்தால் சரியாக இருக்கும் என்பது தற்காலிக ஏற்பாடாக நாங்கள் அரசுக்கு ஆலோசனை விரும்புகிறோம். அதை மீறியும் மக்கள் விருப்பத்தை மீறி மக்களை போராடுகிற மக்களை சிறைப்படுத்துவது, அடிப்பது என்பது நல்ல அரசுக்கு அழகல்ல, ஜனநாயக அரசுக்கு இது அழகல்ல. காவல்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளுக்கும் மக்களும் சேர்ந்துதான் நாங்கள் போராடுகிறோம். இந்த மக்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நீர் ஆதாரம் பாதுகாக்க வேண்டும் என்று போராடுகிறோம். ஆகவே வன்முறை கையாளுவதை விடுத்து, தங்களுடைய யூகாவை விடுத்து இறங்கி வந்து மக்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி, அதன் அடிப்படையிலே இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு மாற்று திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும். போராடுகிற மக்களை மிரட்டுகிற வகையிலே இந்த மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் அவர்கள் நடந்து கொள்வதாக இந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் அரசியல்வாதியாக இல்லாமல் அதிகாரியாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற இடத்திலே இருப்பவர்கள் அரசுக்கு அதை முறையாக எடுத்து சென்று மாற்று திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது தவறினால் இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தங்களுடைய எதிர்ப்பை ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்பதை முடிவு செய்திருக்கிறார்கள். நன்றி.